யுத்த காலத்திலே இந்த ராஜபக்ஷக்கள் யுத்தத்தை காரணம் காட்டி என்னென்ன விதமான மோசடிகள் ஊழல்கள் செய்தார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இன்று வரை இருக்கிறது, இல்லாமல் இல்லை. இதற்கெல்லாம் பிரதான காரணம் புத்திர சமாகம் என்கின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் லசந்த ரூனுகே. அவர் ஒரு ஊடகவியலாளர், ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர். அந்த காலத்திலிருந்து சிங்கள ராவய என்ற பத்திரிகை, ராவய என்ற பத்திரிகையில் நிறைய இந்த ராஜபக்சர்களுடைய ஊழல் மோசடிகள் இவருடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற நிறைய இந்த குற்ற சம்பவங்கள் சம்பந்தமாக தெளிவாக வெளிப்படையாக எழுதி வந்த ஒருவர் தான் இந்த லசந்த ரூனகி. அவர் எழுதிய புத்தகம் தான் புத்திர சமாகம், அதாவது மகன்மாருடைய கம்பெனி. அதாவது ராஜபக்சவினுடைய மகன்மார் இருக்கின்றார்கள் தானே. நாமல் ராஜபக்ஷ இருக்கின்றார், யோஸ்த் ராஜபக்ஷ இருக்கின்றார், ரோஹித் ராஜபக்ஷ இருக்கின்றார். இப்படி மூன்று மகன்மாருடைய இவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள், இவர்கள் பெயரில் இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன, இவர்கள் பின்னணியில் இருக்கின்ற ஊழல் மோசடிகள் என்ன என்பது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போலத்தான் ராஜபக்ஷ அண்ட் கோ என்கின்ற பெயரிலும் ஒரு புத்தகம் இருக்கின்றது. இப்படியான பல புத்தகங்களின் மூலமாக ராஜபக்ஷர்களுடைய காலத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு ஊழல் மோசடிகள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் பல கட்டுரைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு எழுதப்பட்ட கட்டுரைத்தான் போரின் வெற்றிக்கு பின்னால் மறைக்கப்பட்ட ஆயுத கொள்வனவுகளின் ரகசியம். அதாவது யுத்தத்தை காரணம் காட்டி ஆயுதம் கொள்வனவு செய்வதாக சொல்லி ஒரு மாபெரும் ஊழல் மோசடி நடந்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த விடயத்தை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகின்றேன். இதற்கு முன்பதாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இதே யுத்தத்தை, 30 வருட கால யுத்தத்தை காரணம் காட்டி இவர்கள் மிக்யானா, அதாவது கணுதெனு, அதாவது ஜெட் விமானங்களை இவர்கள் கொள்வனவு செய்வதாக அதில் ஒரு பாரிய ஊழல் மோசடி இடம்பெற்றது. யுத்தத்துக்கு தேவையான யுத்த விமானங்கள், ஜெட் விமானங்களை இவர்கள் கொள்வனவு செய்வதாக சொல்லி இவர்கள் அந்த நிக்யானா கணுதெனு என்பது அதுதான். அதன் பின்னணியில் நடந்த ஒரு பாரிய ஊழல் மோசடி இருக்கின்றது. அது சம்பந்தமாக இன்று வரை பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. காரணம், இவர்கள் ஆதாரத்தை எல்லாம் மிச்சம் வைத்துவிட்டு, ஆதாரத்தை வைத்துவிட்டு, சாட்சிகளை வைத்துவிட்டு இவர்கள் எதுவுமே செய்தது இல்லை. இன்று வரை அத்தான் நிரூபிக்க முடியாத பல குற்றச்சாட்டுகள் இன்றும் நிலுவையில் இருக்கின்றது. அப்படி ஒன்று தான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த ஆயுத கொள்வனவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பல ஆயுத கொள்வனவுகள் செய்தாக சொல்லப்படுகின்றது. அந்த இது ஒரு அரச நிறுவனம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. இதன் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் ராஜபக்சேனுடைய ஒரு உறவினர். யார் என்றால் சிரந்தி ராஜபக்சேனுடைய நெருங்கிய உறவினர் ஜயந்த விக்ரமசிங்க என்பவர் தான் இதன் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக செயற்பட்டிருக்கிறார்.